என்ன பொதுவாக நியம கரைசல் இந்த விடயத்துல உங்களுடைய பாட புத்தகத்துல நியம கரைசலை எவ்வாறு தயாரிக்கிற என்ற முறையும் அதே போன்ற நியம கரைசலை தயாரிப்பதற்காக என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் சொல்லியும் தரப்பட்டிருக்கு. உங்களுடைய பாட புத்தகம் நீங்க பார்க்கலாம். சில பயன்படுத்துறதுக்காக சில குடுவைகள் மாதிரி தரப்பட்டிருக்கு. அதே போன்று நீரை பயன்படுத்தி அதை சுத்தம் செய்வதற்காக நீரை இட்டு கரைசலை தயாரிப்பதற்காக சில உபகரணங்கள் தரப்பட்டிருக்கு. இது அவ்வளவு முக்கியமானது இல்ல. தேவையானவர்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய பாட புத்தகத்தை பார்த்து நீங்க அதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த முறைதான் என்னடா, இதுல கரைசலை ஒன்றை வேறாக்குவதற்கான முறைகள் காணப்படுது. நிறைய முறைகள். இதான் நீங்க முக்கியமான பகுதியாக இதான் நீங்க இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. பொறிமுறை வேறாக்கல், அடுத்தது ஆவியாக்கல், அடுத்தது வடித்தல், அடுத்தது பளிங்காக்கல், அடுத்தது மீள பளிங்காக்கல், அடுத்து கரைப்பான் பிரித்தெடுப்பு, வெளியே பகுதிப்பட கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு, அடுத்து நிறப்பதியவியல். இதுதான் கலவையினுடைய கூறுகளை நாங்க என்ன செய்யறோம், பிரித்தெடுப்பதற்கான செயல்முறைகள். முதலாவது பொறிமுறை வேறாக்கல். பொறிமுறை வேறாக்கல் சொல்ற விடயத்துக்கு வாரத்துக்கு முதல் நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன்னா, பொறிமுறை வேறாக்கள்லயும் சில வித்தியாசமான செயற்பாடுகள் காணப்படுது. எவ்வாறு நாங்க பொறிமுறை வேறாக்குற, எந்தெந்த தன்மைகளுக்கு ஏற்ப நாங்க பொறிமுறை வேறாக்குறேன்னு சொல்றதும் காணப்படுது. ஆகவே இங்க முதலாவது தலைப்பு பொறிமுறை வேறாக்கல். பொறிமுறை வேறாக்கல் நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா, பொறிமுறை வேறாக்கல் நாங்க செய்வதற்கு முன்னால அதை என்ன செய்யணும்டா, அந்த கலவையினுடைய கூறுகள் அடர்த்தி வித்தியாசத்தின்படி நாங்க பொறிமுறை வேறாக்க முடியும். அல்லது அதனுடைய துணிக்கைகளுடைய வித்தியாசமான பருமனுடைய அடிப்படையில் நாங்க வேறாக்க முடியும். அடுத்த துணிக்கைகளுடைய காந்த வியல்புகள், அதை காந்தத்துல ஈர்க்கிற அடிப்படையில நாங்க அந்த பொறிமுறை வேறாக்கல் செய்ய முடியும். அதே போன்று அதனுடைய மின்னியல்பு, மின்னை கடத்தக்கூடிய இயல்புல அடிப்படையில, பௌதீக கணியங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு கலவைகள் கூறுகள் என்ன செய்யும் நாங்க வேறுபடுத்த முடியும். பொறிமுறை வேறாக்கல் இவ்வாறான முறைகள்ல நாங்க செய்யலாம். உதாரணமாக நாங்க என்ன செய்வாங்க, எங்களோட ஊடுகள்ல புடைத்தல் செய்வாங்க. பொதுவாக இந்த காலங்கள்ல அது இல்ல. ஒரு சுலகுல என்ன செய்வாங்க, அரிசியை போட்டு புடைப்பாங்க. அதன் போது என்ன செய்யும், அதுல கல்லுகள் உமி அவ்வாறு இருந்தா என்ன செய்யும், அதெல்லாம் வெளியாகும். அதுவும் ஒரு பொறிமுறையான வேறாக்கள் தான். அதே போன்ற சில வேற என்ன உதாரணங்கள் செல்லும், அரிப்பாங்க தானே. சில மணல்ல இருந்து அந்த கற்களை, மாணிக்க கற்களை அரைத்தெடுக்கிற முறையும் அந்த பொறிமுறை வேறாக்கல் முறையை பயன்படுத்தி தான் மாணிக்க கற்களையும் அப்ப பல பதார்த்தங்கள் அங்க சேர்ந்து காணப்படுது. அது ஒரு கரைசலாகவே அங்க மாணிக்க கற்களும் சில மணக்கற்களும் காணப்படலாம். ஆகவே அங்க அந்த மாணிக்க கற்களை வேறாக்கி எடுக்கிறோம். ஆகவே அது ஒரு பொறிமுறை வேறாக்கல். அதே போன்று சில நேரத்துல சில நீர்ல மிதக்க விட்டு முட்டைகளை பார்ப்பாங்க, இது பழுதடைந்திருக்கா இல்ல நல்ல முட்டையான்னு சொல்றது பாக்குறதும் பொறிமுறை வேறாக்கல் வரும். அடுத்தது தான் ஆவியாக்கல் முறை. ஆவியாக்கல் முறையில நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்ன, பொதுவாக என்ன செய்யணும், பொன் ஏயுன்னு சொல்ற இல்லையா, பொதுவாக பொண்ணுக்குரிய அழகு ஏயு. இந்த ஏயு இயற்கையில தூய பதார்த்தமாக காணப்படாது. என்ன செய்யும், இன்னொன்னோட சேர்ந்துதான் காணப்படும். ஆகவே என்ன செய்வாங்கன்னா, இந்த பொண்ணை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, இரச கரிசல்ல போடுவாங்க. இரசத்துல போட்டோன்னு என்ன செய்யும்டா, அங்க இரசமும் பொண்ணும் வேறாகி பொன் இரச கரைசல் ஒன்று வரும். ஆகவே அந்த பொன் இரச கரைசல் என்ன செய்யறோம்னா, நாங்க ஒரு குறித்த வெப்பநிலையில் ஆவியாக்கல் செய்யறது. ஆவியாக்கல் செஞ்சோன்னு அங்க இரண்டு பொண்ணினுடைய இது மெரசத்தினுடைய ஆவி இது என்ன செய்யும், வித்தியாசப்படும் இல்லையா. அந்த ஆவியாக்கள் வித்தியாசப்படுவதனால என்ன செய்யும்டா, இங்க இரசம் ஆவியாக என்ன செய்யும், போகும். ஆகவே பொன் அங்க காணப்படும். இந்த இரசம் ஆவியாகி போற இரசத்தை நாங்க குளிர்படுத்தி இரசமான எடுக்கையிலும் பொன் அங்க தூய பதார்த்தமாக மாறும். ஆகவே கொதிநிலைகள் வேறுபாடு அடிப்படையில் இரண்டு பதார்த்தமும் கொதிநிலைகள் வேறுபாடு அடிப்படையில் இருப்பதனால அதை நாங்க என்ன செய்யலாம், ஆவியாக்கல் மூலமாக பிரித்தெடுக்க முடியும். ஆகவே அதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்லிக்கிறேன். அடுத்து வடித்தல். வடித்தல்ல நாங்க எப்படி செய்யலும், பொதுவாக எங்களோட ஊடுகள்ல என்ன செய்வாங்க, தேங்காய் பயன்படுத்துவாங்க இல்லையா. பொதுவாக இலங்கையில அதிகமாக தேங்காய் பயன்படுத்துறாங்க. தேங்காய் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னு சொல்லிச்சோன்னா, தேங்காய் திருவி என்ன செய்வாங்கண்டா, தண்ணியில நல்லா பிசைந்து அங்க தேங்காய் பால் எடுக்கணும். அவ என்ன செய்வாங்கண்டா, தேங்காய் பாலும் தேங்காய்
பூவும் வந்து அங்க சேர்ந்திருக்கும். தேங்காய் பாலை வடிப்பதன் மூலமாக தேங்காய் பாலை வேற எடுப்பாங்க. இது ஒரு உங்கள் பாடப்புத்தலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இலகுவான ஒரு உதாரணம். அதே போன்றுதான் பளிங்காக்கள். பளிங்காக்கள் செய்யறது எப்படி? பொதுவாக வந்து பளிங்காக்கள் செய்வதற்கான முறைகள் வந்து உங்களுடைய பாட புத்தகங்கள்ல அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நாங்க முக்கியமாக பளிங்காக்கள் செய்யற முறை ஒன்று பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த பளிங்காக்கள் செய்யற நேரத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, பொதுவாக வந்து பளிங்காக்கள் செய்வதற்காக வந்து பயன்படுத்துற நேரத்துல வந்து ஒரு திண்ம பதார்த்தத்தை நாங்க வேற அகிடிக்க போறோம். பளிங்குன்னு சொல்றது திண்ம பதார்த்தம். உதாரணமாக வந்து நாங்க என்ன செய்யலாம், கரும்பு அதாவது சீனி உற்பத்தியில வந்து என்ன செய்யறோம், நாங்க கரும்பை பிழிந்தெடுக்கிறோம் இல்லையா? அந்த கரும்பை பிழிந்தெடுத்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த சீனி தொழிற்சாலைகளுக்கு நீங்க போன விளங்கும் கரும்பு பிரிந்தத்தை தூய்மையாக்கப்பட்டு என்ன செய்வாங்க, ஆவியாக்க மூலம் என்ன செய்வாங்கன்றா அதனுடைய செறிவு அதிகரிப்பாங்க. செறிவு அதிகரிக்கிறதுனால கரும்பு சாறுல இருந்து என்ன செய்யும், பளிங்குகளாக என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா சீனி வந்து அகற்றப்படும். செறிவாங்க அதிகரிப்பதனால என்ன செய்யும்டா அந்த கரும்பு சாறுகள்ல இருந்து சீனி வந்து பளிங்குகளா வெளியேறும். அது ஒரு பளிங்காக்களுக்கான உதாரணம். மீள பளிங்காக்கள் என்ன செய்யறேன், அதுல சில நேரம் என்ன செய்யலாம், மாசுக்கள் காணப்படலாம். ஆகவே அது மீள இன்னும் ஒரு முறை பளிங்காக்கப்பட்டு என்ன செய்யும், தூய பளிங்குகள் பெறப்படும். அதுதான் மீள பளிங்காக்கள். அடுத்தது வந்து என்ன சொல்றேன்னா கரைப்பான் பிரித்தெடுப்பு காணப்படுது. கரைப்பான் பிரித்தெடுப்புக்கு ஒரு முக்கியமான முக்கியமா எப்படி சொல்றேன்னு சொல்லிச்சோம்னா, பொதுவாக வந்து ஒரு ஐடின் கரைசலையும் CCl4 அதாவது கார்பன் நாட் குளோரைடையும் தான் உங்களுக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு ஐடின் கரைசல் வந்து என்ன செஞ்சிருக்கின்றா, ஒரு சில சிறிதாக கரையக்கூடிய ஒரு கரையம் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஐடின் கரைசல்ல வந்து கரைந்திருக்கின்ற வெப்பம். இதை வேறாக்கி ஐடினை தூய்மைப்படுத்தணும். என்ன செய்யறோம் சச்சனா, இங்க வந்து நாங்க என்ன செய்யறோம்டா, ஐடின் கரைசலை வந்து கார்பன் நாட் குளோரைடு சேர்க்கிறோம். அந்த பதார்த்தம் கார்பன் நாட் குளோரைட்ல வந்து இதை விட அதிகமாக கரையும். என்ன செய்யும், ரெண்டையும் சேர்க்கும் போது உதாரணமா எப்படி உதாரணம் சொல்ற, ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளை வந்து சின்ன பிள்ளை உண்டு. அப்ப அது வந்து இப்ப தந்தை கிட்ட இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, தந்தையும் தாயும் இப்ப தந்தைகிட்ட விட சில நேரம் தாய்கிட்ட வந்து அதிகமாக என்ன செய்யும், அது ஈர்ப்பு காணப்படும். அதுல வந்து தாயோட ஈர்க்கிற விதம் கூட இருக்கும் பிள்ளைகள். அப்ப அது வந்து என்ன செய்யும்டா, தந்தைகிட்ட பிள்ளை வந்து இப்ப கலெக்டன் பண்ணா தாய் வந்து என்ன செய்வாங்க, வாங்கியிருப்பாங்க. அப்ப ரெண்டையும் நாங்க என்ன செய்யறாங்க, தாயும் தந்தை ஒரே இடத்துல வாரதுனால அந்த பிள்ளை என்ன செய்யுது, திருப்பி தந்தை கிட்ட விட தாய்கிட்ட போற விதம் கூறதுனால தந்தையில இருந்து என்ன செய்யுது, தாய்கிட்ட போகுது. ஆகவே இந்த ஐடின் கரைசல்ல கரைந்திருக்கிற ஒரு பதார்த்தத்தை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு கார்பன் நாட்களோட சேர்க்கறதுனால அதுல கரைகிற வீதம் அதுல இருக்கிற பதார்த்தம் வந்து ஐடின் கரைசல்ல இருக்கிற பதார்த்தம் வந்து கார்பன் நாட் குளோரைட்ல கரைகிற வீதம் கூட என்பதனால அது அப்படி அங்க மாறுது. திருப்பி நாங்க என்ன செய்வோம், அந்த இடுக்கியில போட்டு அதை நாங்க பிரித்தெடுத்து தூய ஐடின் கரைசலை பெறலாம். இதுதான் வந்து கரைப்பான் பிரித்தெடுப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த விஷயம் வந்து என்ன, எளிய காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி வடித்தல் முறையில் எப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவாக சில கிணற்று நீர்கள்ல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, கிணற்று நீர்கள் வந்து உப்பு அதோட சேர்ந்து காணப்படலாம். ஆகவே தூய நீரை நாங்கள் பிரித்தெடுப்பதற்காக என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இந்த எளிய காய்ச்சி வடிப்புன்னு சொல்லுவோம். இந்த எளிய காய்ச்சி வடிப்பா இருந்தாலும் சரி, பகுதிப்பட காய்ச்சி வடிப்பாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து கொதி நீராவி காய்ச்சி வடிப்பாக இருந்தாலும் சரி, இங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணம் தான் இந்த லிபிக்கின் இடுக்கின்னு சொல்ற இந்த லிபிக்கின் ஒடுக்கின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த வடிவில காணப்படும் இல்லையா, இந்த வடிவில காணப்படும். இங்க இதன் மூலமாகத்தான் பிரித்து எடுப்பாங்க இல்லையா, அந்த லிபிக்கின் ஒடுக்கி தானே அங்கே பயன்படுத்தப்பட போகுது. ஆகவே என்ன செய்யறாங்க, லிபிக்கின் ஒடுக்கியை பயன்படுத்தி பொதுவாக வந்து நாங்க நீராக இருந்தா அதோட குடுவையில நாங்க எடுக்கிறோம். அந்த குடுவையில எடுத்து அதை வந்து சூடேற்றி அதனுடைய ஒரு குழாயினூடாக பொறுத்து இந்த லிபிக்கின் ஒடுக்கியோட பொருத்தினோம்டா இங்க வந்து உப்பு வந்து கீழே படியும், நீர் வந்து ஆவியாகி வர நீர் வந்து இங்க குளிர்படுத்தும் திருப்பி நீராக மாறி இங்க தூய நீர் பெறப்பட போகுது. இது எளிய காய்ச்சி வடிப்புக்கு உதாரணம். அதே போன்ற பகுதிப்பட காய்ச்சி வடிப்புண்டா எப்படி சொல்ற, பகுதிப்பட காய்ச்சி வடிப்பின் மூலமாக நாங்க என்ன செய்யறோம் சொல்லினா, இந்த மசகு எண்ணெய்கள் பொதுவாக இந்த கல்ஃப் கண்ட்ரிகள் மத்திய கிழக்கு நாடுகளில் பெறப்படுகின்ற மசகு எண்ணெய்கள் என்ன செய்யும் வெவ்வேறாக பிரிக்கப்படுது. எப்படி சூப்பர் பெட்ரோல், டீசல், அதே போல தார், அதே போல சில வாகனங்களுக்கு பயன்படுத்துகின்ற மண்ணெண்ணெய் நாங்க சொல்லுவோம், அதுகள் பிரித்தப்படுது. உராய்வு நீக்கிய எண்ணெய்கள்
சில உராய்வு நீக்குவதற்கான போடுவோம் தானே அந்த எண்ணெய்கள், இவ்வாறு எல்லாமே வந்து அந்த மசகெண்ணெய் எடுத்து அதை குறிப்பிட்ட வெப்பநிலைகள், அந்த பெரிய அந்த டேங் மாதிரி இந்த குறிப்பிட்ட வெப்பநிலைகள் மேல இருந்து கீழ் வரக்குள்ள வந்து என்ன செய்யும், வெப்பநிலை வித்தியாசங்கள் வரும். அந்த வெப்பநிலைகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் என்ன செய்யும்டா, கீழே இருந்து வெப்பநிலை கூட அப்படியே மேலே போகக்குள்ள வெப்பநிலை குறைந்து போகும். இது இங்க கூடண்டா இங்க அப்படியே போகக்குள்ள வெப்பநிலை குறைந்து போகும். அவ இங்க தார் படியும் ஒவ்வொன்றாக படிந்து அந்த உராய்வு நீக்கி எண்ணெய்கள் மண்ணெண்ணெய் ஒவ்வொன்றாக படிந்து என்ன செய்யும், கடைசியில வந்து நாங்க வந்து நல்ல பெட்ரோலை பெறையிலும் அதுக்கு மேலால போகக்குள்ள என்ன செய்யும், இந்த கேஸை ஆக மேல வந்து கேஸை பெறுவோம் நாங்க இல்லையா, ஆக கீழே வந்து தாரை பெறுவோம். அதுக்கு பிறகு தான் பெட்ரோல் டீசல் இவ்வாறாக நாங்க பெறுவோம். இதுதான் பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு. இதுல இந்த முறைகள் தான் பயன்படுத்தப்படுது. அடுத்த விட நான் வந்து கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு. இலங்கையில பொதுவாக வந்து கருவா, ஏலம், கராம்பு, சாதிக்காய் இவ்வாறான எண்ணெய்கள் உருவாக்கப்படுது. ஆகவே இந்த எண்ணெய்கள் உருவாக்கப்படுகிறது சில மருத்துவ தேவைகளுக்காக உருவாக்கப்படுது, சிலது வந்து சுவையூட்டிகளுக்காக அந்த எண்ணெய்கள் உருவாக்கப்படுறதுனால இது வந்து இந்த அதிகமாக இலங்கையில வந்து இந்த கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு முறையை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு முறையில் என்ன இதுல ஒரு இதுண்டா, இங்க ஒரு பாத்திரம் காணப்படும், இதே நேரம் இங்க வந்து அதை 2 பாத்திரமாக என்ன செஞ்சிருப்பாங்க, மாத்திருப்பாங்க. இங்க வார அந்த நீராவி வந்து இங்க செலுத்தப்பட்டு இங்க அந்த கராம்பாக இருந்தாலும் சரி கருவாக இருந்தாலும் அது போடப்பட்டு திருப்பி அது என்ன செய்யும், அது வந்து ஆவியாக்கப்பட்டு திருப்பி இங்க அந்த ஒடுக்கியின் மூலமாக திருப்பி குளிராக்கப்பட்டு ஒரு நீர் இருக்கிற பதார்த்தத்துல நீரை நாங்க அந்த எண்ணெய்களை வேறுபடுத்தி எடுக்கலாம் இல்லையா, அதுல திருப்பி என்ன செய்யும், அது வடித்து கொள்ளப்படும். இதுதான் அந்த கொதிநீராவி காய்ச்சல். ஆகவே இங்க இருக்கிற கொதிநீராவி இதை சூடாக்குவதன் மூலமாக வர கொதிநீராவியை வச்சு இங்க நாங்க என்ன செய்யறோம், அந்த எண்ணெய்களை கருவா எண்ணெயாக இருந்தாலும் சரி கராம்பு எண்ணெயாக இருந்தாலும் சரி பிரித்தெடுக்கிறோம். அடுத்ததுதான் வந்து நிறப்பதியவியல் என்ற முறையில வந்து எப்படி பாக்குறோம் சொல்லிச்சோம்னா, பொதுவாக வந்து நிறப்பதியவியலை செய்யறதுக்கு வந்து நாங்க இங்க வந்து முக்கியமாக வந்து இந்த நிறப்பதியவியல் சொல்ற பாடம் வந்து இந்த முறை உட்படுத்தப்பட்டிருக்கு. நிறப்பதியவியல்ல வந்து அந்த செல்லுலோசு தாள்கள் இல்லையா, அந்த செல்லுலோசு தாள்களை நாங்க என்ன செய்யறோம், அதுல விட்டு செல்லுலோசு அந்த தாள்கள் மூலமாக நாங்க அதுல விட்டு அது திண்ம கலவை ஒன்றை வைத்து அதுல வந்து ஆவி பரப்பு கூடிய கரைப்பான் ஒன்றை நாங்க என்ன செய்யணும், அதனூடாக செலுத்தணும். செல்லுலோசு அந்த தாள்கள்ல வந்து திண்ம கலவை ஒன்றை வைத்து ஆவி பரப்பு கூடிய ஒரு என்ன செய்யணும், கரைப்பான் ஒன்றை செலுத்துவதன் மூலமாக என்ன செய்யும், அது பல்வேறு கூறுகளாக பிரியும். அந்த பல்வேறு கூறுகளாக அந்த பிரிகிறது தான் நிறப்பதியவியல் சொல்லி சொல்லப்படும். அதுக்குரிய உதாரணங்கள் உங்களுடைய பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததுதான் வந்து என்ன செய்யணும், உப்பு செய்த முறை. உப்பு செய்த முறை வந்து மிகவும் இலகுவான ஒரு முறை. பொதுவாக என்ன செய்யணும், உப்பளங்கள் வர்ற புத்தளம் ஹம்பாந்தோட்டம் அந்த பகுதிகளுக்கு நாங்க போகும்போது உப்பளங்கள் செய்திருப்பாங்க. அந்த உப்பளத்துல வந்து இவ்வாறான முறைகள் தான். எவ்வாறு முதல்ல என்ன செய்யறாங்க, கடல் நீரை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு முதலாவது பாத்தி ஒன்று, அந்த பாத்தியில வந்து கடல் நீரை பாய்ச்சிறாங்க. பாய்ச்சி சிறிது காலத்துக்கு அங்க சேமித்து வைக்கும் போது அந்த சூரிய ஒளியில என்ன செய்யும்டா, கல்சியம் கார்பனேற்று வந்து அங்கே படியும். முதலாவது பாத்தியில வந்து கல்சியம் கார்பனேற்று படியும். இரண்டாவது பாத்திக்கு இங்க இருக்கிற கல்சியம் கார்பனேட் படிஞ்சுட்டு தானே மிச்சப்பட்ட நீரை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இரண்டாவது பாத்திக்கு நாங்க மாற்றி அதை வந்து சேமித்து வைக்கும் போது இங்கே கல்சியம் சல்பேற்று படிய போகுது. திருப்பி இதுல இருக்கிற நீரை நாங்க திருப்பி என்ன செய்யணும், மூன்றாவது பாத்திக்கு நாங்க என்ன செய்வோம், மாற்றுவோம். மூன்றாவது பாத்திக்கு நாங்க மாற்றும் போது என்ன செய்யும்டா, இங்க வந்து என்ன செய்யும், NaCl எங்களுக்கு தேவையான அந்த உப்பு வந்து படியும். இது படிஞ்சாலும் இங்க முக்கியமான பிரச்சனை என்ன செய்யும்னா, உப்போட சேர்ந்து இங்க வந்து மக்னீசியம் சல்பேட் அல்லது அடுத்தது மக்னீசியம் குளோரைட் ஆகியவை இதோட சேர்ந்து படியும். ஆகவே நாங்க இது என்ன செய்வோம், ஒரு 6 மாதத்துக்கு இவ்வாறு குமிச்சு வைக்கணும். இந்த NaCl எடுத்து இதுல வந்து மாசுக்களாக என்ன காணப்படும், மக்னீசியம் சல்பேட் அடுத்தது மக்னீசியம் குளோரைட் காணப்படும். இது வந்து தாய் கரைசல் சொல்றது. NaCl மக்னீசியம் சல்பேட் மக்னீசியம் குளோரைட் காணப்படுவது தாய் கரைசல். அதே தாய் கரைசல் வந்து 6 மாதம் குவிக்கும் போது வழியில காணப்படுகின்ற பதார்த்தங்களோட என்ன செய்யும்டா, இந்த மக்னீசியம் சல்பேட் அல்லது மக்னீசியம் குளோரைட் ஆகியவை தாக்கமுற்று அவை ஆவியாகி வெளியேற போகுது. ஆகவே இங்க தூய NaCl வந்து மிஞ்ச போகுது. இதுதான் வந்து தூய உப்பாக வந்து எங்களுக்கு அதுல ஐடின் சேர்க்கப்பட்ட உப்பாக எங்களுக்கு விநியோகிக்கப்படுது. இதுதான் உப்பு பிரித்தெடுப்பு அந்த நிலையங்கள்ல வந்து நடைபெற உப்பளங்கள்ல வந்து நடைபெற செயல்முறை. ஆகவே இதுதான் முக்கியமாக வந்து உங்களுடைய பாட புத்தகத்துல கலவை என்ற பெயர்ல வந்து அதிகமாக தரப்பட்டிருக்கு. அதிகமான நேரம் இதுக்கு போயிருக்கு. அவை உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கொமாண்ட்ல வந்து கேட்கலும் அதுக்குரிய பதில்களை நான் தாரேன். இதுவரை பாடத்தை
அவதானமாக கவனித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.